Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பக்ஷக் இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணிங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். பக்ஷக் 2024ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒர்த் வாட்ச்னா டீசென்ட்டான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு லோக்கல் சேனல்ல ஒரு டிவி ரிப்போர்ட்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் காப்பகத்துல மிகப்பெரிய ஒரு அநீதி நடக்குதுங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பப்ளிக் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி களத்துல இறங்குறாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்க. அதில் சம்மந்தப்படக்கூடிய பெரிய ஆள்களை அவங்க எதிர்த்து கேள்வி கேட்டாங்களா, அந்த உண்மையை வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காமிச்சாங்களா, அந்த குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு நீதி வாங்கி கொடுத்தாங்களாங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்ட் வாட்ச்னா ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தமிழ் வெர்ஷன்ஸோட நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரி தான் சொல்லுவேன். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்தனால வாட்சபிள் தான். சொசைட்டிக்கு ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் ஆணித்தனமாக அடித்து சொல்லியிருக்காங்க. வைஷாலி பட்டேலோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான் நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. லைஃப் ஜர்னி நீட்டாக இருந்துச்சு. செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக இம்ப்ரெசிவாக நடிச்சிருந்தாலும் வைஷாலி பட்டேலேவா நடிச்சு நம்ம கதையோட ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் தரமான ஒரு சம்பவமாக அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸை டீசெண்டாக ப்ளே பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி கிரைம் த்ரில்லர் ட்ராமாவா ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் ட்ராமாவை நீட்டாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நரேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. டெக்னிக்கலாக ஓகேஷான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பராக டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலியல் வன்கொடுமைகளை பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு சொசைட்டியில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா, அதுக்கு யாரை எவ்வளோ சப்போர்ட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணாங்க, அதை தாண்டி நடக்கக்கூடிய அண்ட் ப்ராப்ளம் ஸ்ட்ராட்டஜி ட்ராமா என்ன, இல்லீகலாக நடக்கக்கூடிய விஷயத்தை எப்படி இவங்க எக்ஸ்போஸ் பண்ணி மாட்டி விட்டாங்கிறத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது மூவியில் நீட்டாக இருந்துச்சு. சொசைட்டியில் எதுவுமே எப்பயுமே நம்ம தட்டி கேட்கணும், கேட்காம விட்டால் என்ன ஆகுங்கிறது இந்த மூவி பார்க்கணும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த மூவியில் இருக்கக்கூடிய மேஜரான ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, 18+ மூவி தான், தனியாக பாருங்கள். ஸ்கிப்பபிளான சீன்ஸ், வயலன்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக ஓவர்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் எந்த ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டும் இல்லாமல் ஒரு ஸ்லோபன் டாக்குமெண்ட்ரி ட்ராமா ஸ்டைலில் தான் நரேட் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் ஆவரேஜாக இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேஷாக இருந்துச்சு. இன்னும் கிரிப்பிங்காகவும் பெட்டராகவும் ஸ்க்ரீன் பிளே நரேஷன் கொண்டு போயிருந்தா ஒரு நல்ல அவுட்புட் இருக்கும். கான்ஃப்ளிக்ட் கேரக்டரைசேஷன் இருந்தாலும் எமோஷனலாக இம்பாக்ட்ஃபுல்லாக ரியலிஸ்டிக்னஸ் இல்லாமல் போன மாதிரி எனக்கு ஒரு பர்சனலான ஒப்பீனியன் இருந்துச்சு. டைம் இருந்தால் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி டீசென்ட் வாட்ச்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் வெர்ஷன்ஸோட அவைலபிளாக இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த பக்ஷக் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 6.6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்க டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டெய்லி மிட்பிட்ஸ் உங்களுக்காக டாடா பை, see you and love you all.